பார்த்து முடிச்சிட்டேன். அலெக்சா, வாட் இஸ் த டேட்? It's Tuesday, the 18th of November. மைக்கா வச்சுக்கிறேன். நல்லா தான் இருக்குது படம். ஆனால் இது ஒன் சைட் லவ் படம், அவ்வளோதான். வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ஸோ என் லைஃப்பில் வந்தவ சேர்த்து வைக்கிறேன்னு நானும் கேட்டேன். அதுக்கு கடமைக்கு ஒரு சேர்த்து வைக்க ட்ரை பண்ணால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். I'm scared. ஏன்னா லைஃப்பில் 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரிலாம் அது ரொம்ப ஒன் சைட் லெவலாம் போச்சு. நான் என்ன சொல்ல வந்தேன், ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு. அது ஓகே, இது எல்லாமே இதுதான். வேறு ஏதாவது இருக்கா? பயமாக இருக்கு. அந்த குழந்த பிறக்கிற சீனுக்கு உள்ளே அனுப்புனாங்கல்ல, அது அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னா நான் போவேன், இதெல்லாம் பண்ணணும்னா அன்ஃபார்ச்சுனேட்லி குழந்த பிறக்குது எனக்கு. சொசைட்டி எல்லாமே ப்ளஸ் நிறைய விஷயங்கள்னால குழந்த வேணும் அப்படின்ற மாதிரி போகிறேன்னாக்க அந்த ஒரு விஷயம் ஃபேஸ் பண்ணணும். பர்த்துக்கு அந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது. ஓகே இல்லையா? ஆனால் நான் ஏன் அதெல்லாம் பண்ணணும்? ஐ மீன் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ பொத்தன்ல போய் இது பண்ணு. நான் எங்கள் பாட்டியோட டெத்துக்கு நான் போகலை. அந்த மாதிரி எனக்கு இதெல்லாம் நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு நான் எப்படி கேட்குறேன்னா, அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு புரியலனாக்கா நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்படணும்? எனக்கு இப்படி ஒரு லைஃபே வேணான்றேன், வாழவே வேணான்றேன் நான். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்ந்து அவ்வளோ ப்ளஷர் இல்லை. நேற்று நான் கெட்ட கனவு வந்துச்சு. அதுக்கப்புறம் இது அதில் விஷயம் கூட ஒரு பார்ட்னர் இருக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தேன். அதில் பெருசாக எதுவும் அவ்வளோ பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா? இதே மாதிரி தானே இருப்பேன். பயமாக இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் பர்ஃபெக்டான லைஃபாகவே இருந்தாலும் நான் ஹாப்பியாக இருக்கிறது டவுட்டு தான். நான் பர்ஃபெக்ட் இல்லை, ஆப்போசிட் டு பர்ஃபெக்ட் மாதிரி. பர்ஃபெக்ட் கொஞ்சம் கூட பக்கத்தில் கூட இல்லை. நான் ஹாப்பியான லைஃப் லீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். இன்றைக்கி ஜாப்லேருந்து ஃபயர் ஆனேன், எல்லாமே ஓகே. ஃப்யூச்சரில் ஃபயர் ஆனேன் அப்படின்னாக்க பெரிய பிரச்சனையாகும்ல. என்ன வேலை இருந்தாலும் சொல்லு, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு போக வேண்டியதாக இருக்கும்ல. நான் எங்கள் அம்மா அப்பா மேலே டிபெண்ட் ஆக விரும்பல. எனக்கு ஸ்கில் ரொம்ப கம்மி. ப்ளஸ் அதான் நான் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டுருக்கேன். இப்போ எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒரு தெரில, எங்கள் அம்மா அப்பா ஹக் பண்ணும்போது அவ்வளோ அந்த ஒரு ஃபீல் வரல. பார்ட்னர்கிட்ட மட்டும் வரும்ன்ற என்ன நிச்சயம்? அதுவும் போர் அடிச்சிட்டாக்க, சப்போஸ் என்னோடய பார்ட்னர் இப்போது பெஸ்ட் பார்ட்னராக நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் என்னன்னாக்க, எனக்கு அதுக்கப்புறமா ஒப்பீனியன் கிளாஷ், இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஆகுது. இந்த மாதிரி ஆகும்போது பிரச்சனை இல்லையா? இதே மாதிரி பார்ட்னர் கூட ஆகிட்டு அதுக்கப்புறம் வேறு யாராவது ஒருத்தவங்க அதை விட பெட்டராக தெரிஞ்சாக்க அது ஒரு பெரிய டார்ச்சராக இருக்கும். அதனால் பெஸ்ட் பார்ட்னர் சூஸ் பண்ணுறது இப்போயே முக்கியம். அது நடக்குமான்றது தெரியலையே, இது ஒரு பயம். இது சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கேட்கணும் இந்த வாரம் அடுத்த அப்பாயின்மெண்ட்டில். இது பெரிய ஒரு இதாக யார்கிட்டையுமே சொல்லாமல் வச்சுருக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னை பற்றி ரொம்ப டார்க்கஸ்ட் சைடு. தெரில, இது ஒரு பெரிய பயம் என் மேலே எனக்கு இருக்குது. That's it.